ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி மாப்பிள்ளை பொண்ணு வந்து நம்ம வீட்டில் 3வது வாட்டி அடி மறிச்சதுனால அவர் சின்னதாக விருந்து கொடுக்க போகிறோம். அந்த விருந்துக்கு யார் யார் வந்து கொஞ்சம் கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நினச்சேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதான் உனக்கு ஞாபகம் வரும். ஆமாம், இவ்வளோ நேரம் மறந்துட்டேன். இந்த ஆங்கிளில் தான் நல்லா இருக்கு. குழம்பு வைக்கும் போதெல்லாம் விட்டுட்டேன். அதை வெடிக்கிறதே காமிக்கணுமா? எங்க அம்மாக்கு இதை காமிக்கணுமா சாப்பாடு? போதுமாம்மா, எங்க ஓடிட்டீங்க? சிக்கன் ரெடி. முட்டை ஓகே. உள்ள மீன் குழம்பு இருக்கு. டைம் ஆச்சு. ஓ, ஏசியில் உட்காந்துடி. என்ன தண்ணி இதுவாயிடுச்சா அதுக்குள்ளேயும்? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க வேணா அது ஏன்பா? ஓகே, டன். உள்ள இருக்கிற மூடி இல்லைம்மா? அது மூடி உள்ளே இருக்கு. இரு, அவரே இருந்தோம். நீ கம்முனே இரு. காலில் போட்டுக்க போகிறீங்கப்பா. ஏன்ப்பா குழம்ப திறந்து விட்ற? முடியெல்லாம் விழும்பா. உள்ளே எடுத்துன்னு போயிடுங்கப்பா. கரண்டி எடுத்துன்னு விட்டதா? ஏன் ஃபேன் கூட போடாம உட்காந்துக்கிறீங்க? இங்கே வந்து மீன் குழம்பு, ரசம். அப்பா கொதிக்குது தெரியும். ரசம் தர. சிக்கன் ரசம். வீடியோவா? ஆமாம், ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்தாச்சு. மீன் வறுத்து குளிச்சுட்டாங்க. அதான் ஃபுல்லாக ஜாக்கெட்டு தொப்பை. அதுக்கு நேரம் உட்காருங்க. ஆமாம், என்ன விருந்து? இலையும் வாங்கி வச்சாச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்வீட் வாங்க போனால் பாலா இப்போ தான் வந்தான். பாலா
ஏன் அழுகுற திடீர்னு? ஸ்டார்ட். ஏய் சாப்பிடு சாப்பிடு. சரி அங்க எடுத்து போடு, சுனிலுக்கு வச்சிரு. அதுக்குன்னு கொஞ்சமாடி சாப்பிடு, அதுக்குன்னு ரொம்ப பண்ணக்கூடாது. நானும் உள்ள போய் கூப்பிட்டா வரமாட்டாங்களே. குழம்பு எடுக்கிறாங்க. சுனில் மீன் குழம்பு ஊற்றிப்பாங்கள, ஒரு வாரமாக போடுங்க. மீன் குழம்பு ஊற்றிப்பா, பிடிக்கும். பாரு இன்னும் மாமா எழுந்தே வர மாட்டான். இருப்பா. எப்படி இருக்கு சமையல்? மாஸ்டர், சமையல் மாஸ்டர் அவர் செஞ்சுதான் எல்லாம். மீன் குழம்பா? சிக்கன் வைக்கட்டுமா? இரு ராத்திரி. ஸ்வேதா உனக்கு சிக்கன் ரசமும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எத்தனை ஊற்றுமா? ஊற்றிட்டீங்களா? பாப்பா பாப்பா அழுதுட்டு போல. பாப்பா பாப்பா ரொம்ப அழுதுட்டு. ஆமாம்மா டேஸ்ட் இருக்கா? பரவாயில்லையா? அவருக்கு வாட்டர் பாட்டில் அங்கே வச்சுனே, அது பார்த்தா அதில் தவுண்டு எப்போ ஊற்றி வைப்பேன். நம்மம்மா கிட்ட நான் தேடுறது. அது என்ன சொன்னேன்? தேமா என்ன வேணும்? ஆ இல்லை ஸ்பெஷலாக சாப்பிடணும்னு எடுக்கணும் எல்லாரும் பார்ப்போம். பாருங்க இதெல்லாம் ஸ்பெஷல் கிடையாது, சாப்பிட்றதா ஸ்பெஷல். அதான் பாருங்க, நல்லா பாருங்க. வெஜ்ஜு அப்படியே எனக்கு அந்த இத்து போன சாம்பார் சாதம் விருந்தின்ற பேர்ல பட்டதான் அதிகமா இருக்கு. ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து வைக்கிறோம், அது இத்து போன சாதம் உனக்கு. கோபாலா நல்லா இருந்தா தானே பின்ன ஹோட்டல்ல வைக்கிறாங்க. அது என்ன பண்றது, தலையை எடுத்துட்டு அப்படியே ஒரு ஜூம் பண்ண பார். பிரியாணி பிரியாணி சாப்பாடுன்னா இவர்கிட்ட தான் போகணும். கோபால் ரெஸ்டாரண்ட். இவர் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா தூக்கத்தை விட கை எடுத்து நக்கினே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்ப நிறைய பேர் கோபால பார்த்துட்டு வாங்கவே மாட்டாங்க. உங்க வீடியோ பார்த்து இல்ல லைன் கட்டி நிக்கிறாங்க அவங்க. ஏன் அது சாப்பிடலையா ஃபர்ஸ்ட்? உங்களா நீ தானே போடுறீங்க? அதனாலதான் நான் சொல்ல இந்த சொன்னேன். ஆனா நான் இந்த ஏரியா கிடையாது, எந்த கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சேன். நான் சொல்லி அட்ரஸ் சொல்றேன், கீழே போடுறேன் நான் அட்ரஸ்.
அப்புறம் நீ அம்மா நீ எடுக்காது என்னண்ணா அப்படியே எடுத்து வேலை போடலாம் அவ்வளோண்ணா தலை வச்சுருக்கீங்களா ஏன் கோபால் ரொம்ப ஏய் பாப்பா பாப்பா கால் நசிக்க போறான் ஆ நைட்ல சாப்பாடு தோசை ஊற்றிப்பாங்க மீன் குழம்பு கறி குழம்பு அதான் அந்த மாதிரி காம்போ எப்படி சிக்கன் சிக்கன் காம்போ போடுறாங்க அந்த மாதிரி நீயே சொல்றல அதான் வரங்கிட்டான் தூங்கிட்டியா பிரபா இருந்து ஒரு இடத்துல கம்முன்னு உட்காரு சீஷா ராமே கொஞ்சம் உட்கார சொல்ல கம்முன்னு ரஸ்க்கு தொட்டுருக்கியான்னு கேக்குது என்ன கேளு ஓ நீங்க அப்ப எப்படி என்னமாம்மா ரஸ்க்கு தொட்டுக்கலையா ரஸ்ட் எடுக்கிறதுனால எனக்கு ரஸ்க்கு தேவையில்லை பிஸ்கெட் இருந்தா தொட்டு சாப்பிடுவேன் அதனால ரஸ்க் இருந்ததுன்னா ரஸ்ட் எடுக்கிறதுனால எனக்கு ரஸ்க் சரி தேவையில்லை பிஸ்கெட் சாப்பிடுறீங்களா பிஸ்கெட் சாப்பிடலாம் எத்தனை வரை இருங்க அதுக்கான பிஸ்கெட் இருக்குதா இருக்கு எத்தனை வரை பாருங்க பிஸ்கெட் இருக்குல்லப்பா பிஸ்கெட் கொடுக்கலையே எதுக்குறியான்றீங்க கொடுக்கவே இல்ல கொண்டே இருக்கிறோம் அந்த பிஸ்கெட் பாக்ஸ்ல இருக்கு எத்தனை வந்து தாங்க பரவாயில்ல லாஸ்ட்ல சாப்பிடு வந்து எடுக்கணும் மாமா பிஸ்கெட் சாப்பிடுறது எடுக்கணும் நான் பிஸ்கெட் பெரியதா அவரு எங்க ஓடினாரு பேசுறதே இல்ல ஒரு வாரமா யாரு சதீஷ்தான் பெரியவர் என்ன வேணும் இந்த மாமா பிஸ்கெட் வைங்க இருக்கு தருவா பிஸ்கெட் இந்த ஒன்று சொல்லு இந்த வேணாம் இப்போ வீடியோ எடுங்க பிஸ்கெட் வந்துருச்சு நீ குடிச்சிட்டியா இந்த நீயே காலி எல்லாம் கிளம்பிட்டாங்க அவர் நல்லா ஜாலியா கார் எடுத்துட்டு வந்துடுறாரு போல அமைதியா இருக்கிறாரு ஆமா அதான் மழையில வேற நஞ்சுனே கிளம்புறாங்க. அவரு மாமா கார்ல ஜம்முன்னு கிளம்பிட்டு வேற, இவங்க தான் பாவம் அங்க வரைக்கும் போகணும் வண்ணாரப்பேட்டை. பாய். ஐயோ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய் பாத்து. இது சும்மா லைட்டல பேஞ்சிட்டு இவரு எங்க வந்து எட்டி பார்த்துன்னுறாரு. ஆமா அதுதான் சொல்றேன், மழை பெய்யுது இப்ப பார்த்து கிளம்பி இருக்காங்க.
ஏறுங்க. இதோ பாருங்க, 2 கார்ல போறோம் பொண்ணு மாப்பிள்ளை வழி அனுப்புறதுக்கு. வணக்கம். போனி அதுல ஃப்ரண்ட்ல போங்க. அண்ணனை பிரிச்சுட்டீங்கல்ல 2 பேரும். பிரிச்சுட்டீங்களே, அதனால கவலையா இருக்காங்க. நாங்க அதுல எதுல உட்காருவாங்க, நாங்க அதுல வருவோம். ஐயா என்ன ஐயோ நான் உடனே நைட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இருட்டா இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. அதை பார்க்கலப்பா நானு. இந்த முன்னாடி பிஏஎல்ஏ பாலா அவருக்கு தான் காரு. கிளம்பிட்டோம், எல்லாம் கிளம்பிட்டோம். எல்லாரும் கிளம்பிட்டோம். இப்போ அடுத்த ட்ரிப் எங்க போகுதுன்னு கொஞ்சம் பார்த்து யோசிச்சிருக்கோம். முன்னாடி போறதுதான் எங்கன்னு சொல்லலாம். அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போனோம். நம்ம எங்கடா திருவட்டூர் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போற நிலமா வந்துட போகுது. டீசல் போட்டா பிரிஞ்சிருவாங்க. அது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த பாடி சொன்னாங்க.